இதயக்கணி விஜயனின் வணக்கம். அதாவது இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலில் பிரச்சாரம் கலைஞருடைய பிரச்சாரம் ரொம்ப பெரிய அளவில் வெவ்வேறு கட்சிகளுக்கு வெவ்வேறு விதமாக ஒவ்வொருத்தரும் போயிருக்காங்க. சீமான் ஒரு பக்கம், சீமான் பேசுகிறத ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும். என்னன்னா, இப்போ விஜய் அரசியலுக்கு அவருக்கு என்னமோ ஒரு வைத்தறிச்சல்ல அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். போராட்டங்கள்லாம் புலம்புறாரு. அது ஒரு பக்கம் திமுக ஸ்டாலினை திட்டினார்னா, இன்னொரு பக்கம் விஜய் திட்டுறது தான் அவர் வேலையாகவே இருக்குது. சினிமாக்காரங்களை நீங்கள் கொண்டாடாதீங்க, சினிமாக்காரங்களை நம்பாதீங்க, அவங்கள அரசியலில் இது பண்ணாதீங்க. நீ சினிமாவில் தான் இப்போ கூட ஒரு படம் வந்திருக்கே, லிக்குன்னு ஒரு படம் லிக்குன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களே, அப்படி நடிச்சுக்கிட்டு எப்படி சினிமா துறை சார்ந்த ஒருத்தர் நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணலாம்? எவ்வளவு தூரம் அவர் இறங்கி போயிட்டார். அப்படியே தரம் தாழ்ந்து போச்சுங்கிறதுக்கு சீமான்ட்ட தரம் கிடையாதுங்கிறத வேறு விஷயம். இப்போ இன்னும் மோசமாக தரம் தாழ்ந்து போயிட்டார். அதாவது சரியான வகையில் அணுக வேண்டியவர் இப்போ அவர்கிட்ட நிறைய விவரங்கள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் சொன்னாலே போதும், அவருக்கு மரியாதை இன்றைக்கும் இருக்கும். இப்போ விஜய் மேலே புறாமப்பட்டு அவரை விமர்சனம் பண்ணுறதுடைய விளைவு வேறு மாதிரி போகுது. அது மாதிரி திமுகனுடைய இலவசங்களை சுட்டி காட்டுறாரு. நான் இலவசம் தரமாட்டேன்னு கூட்ட இருந்தால் கூட கொடுக்க மாட்டேங்க, அது வேறு விஷயம். இலவசங்களை சொல்லுங்க, அதை சொல்லுங்கள், அதை சுட்டி காட்டுங்க. அது மாதிரி எதை சொல்லணுமோ அதை சுட்டி காட்டணும். என்னென்ன விஷயங்களை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என்ன டாஸ்மார்க்கை பற்றி எந்த கட்சியுமே பேசலைங்க. டாஸ்மார்க்கை பற்றி, அந்த கடையை மூடுறோம், அது மதுவிலக்கு அமுல்படுத்த போகிறோங்கிறத பற்றி எந்த கட்சியும் பேசலை. அப்புறம் எவ்வளோ விவரமாக இருக்காங்க எல்லா தலைவர்களுமே. மக்கள் இதை விட இன்னும் கேவலமாக போகணுன்னு எல்லா தலைவர்களுமே நினைக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். விஜயே அந்த டாப்பிக்கு வரலையே. இவ்வளோ பேசுகிற விஜயை, இவ்வளோ அரசியல் பற்றி பேசுகிற விஜய், மக்கள் நான் உங்களுக்காக தான் இருக்கேன், உங்களுக்காக நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவர், அவரே இந்த டாப்பிக்கை கொண்டு வரல. எவ்வளோ தமிழ்நாடு எவ்வளோ மோசமாக போச்சுங்கிறதுக்கு இந்த டாஸ்மார்க் ஒரு உதாரணம். இன்னும் அவனுக்கு சீரழிஞ்சிட்டே கிடக்கணுங்கிறதுல எல்லாருக்குமே அந்த சிந்தனை போல தான் இருக்காங்க போல் இருக்கு. ஏன்னா அவன் புத்தி தெளிஞ்சிச்சுன்னா இவங்க வண்டி ஓட்ட முடியாதுல்ல அரசியலில். அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது. விஜய் பொறுத்தவரையில் தேர்தல் காலத்தில் அவர் மட்டுமே நடிச்சது பட்சத்தில் அவர் கூட நடித்த நடிகர் சஞ்சீவ் சினிமாவில் நடிச்சிருக்காரு, கூட நண்பராக நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் மனைவி கூட சின்னத்திரையில் இருக்காங்க. அதுபோக மற்ற இன்னும் சின்னத்திரை கலைஞர்கள்லாம் நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அவர் ஆர்வத்தில் போகிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலில் திமுகவும் அதிமுக ரெண்டுமே கடைகளை மூடுவோன்னு சொன்னாங்க. இந்த தேர்தலில் அதுவும் கிடையாது, சுத்தமாக கிடையாது. அவர் இப்போ பிரச்சாரம் பண்ணுறாரு இல்லையா, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கடந்த தேர்தல்களுக்கு நான் கொஞ்சம் அதில் பங்கெடுத்திருக்கேன். எப்படின்னா, பாக்யராஜை மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வர வச்சு, அப்போ ஆட்சியில் இருக்கும்போது அவரை கட்சியில் கொண்டு வரணும், அவருக்கு பிரச்சார வலிமை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த நோக்கத்தில் மலேசியாவிலேருந்து பிறந்தநாளுக்கு இங்கே வந்தவர் பிறந்தநாள் கொண்டாடாமல் நேராக மதுரைக்கு கிளம்பி வந்துட்டார். சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்தவரை முதல் முறையாக பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களையும் நான் அந்த மேடையில் பேச வச்சு, அவங்கள பேச தூண்டது நான் தான். பேச வச்சது காரணம் கட்சியில் அவங்க சேரணும், கட்சியில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில். அதை செல்லூர் ராஜு மந்திரி அவரும் பேசினார். மற்ற கட்சி நிர்வாகிகளும் ஆர்பி உதயகுமார் போன்றவர்களும் அன்னைக்கு மந்திரியாக இருந்தவங்களும் சுட்டி காட்டினாங்க. ஆனால் பாக்யராஜை கூப்பிடவே இல்லை. அது ஒரு பக்கம். ராமராஜன் இந்த தேர்தலில், இப்போ நடக்க போகிற தேர்தலில் அவருக்கு வேண்டப்பட்ட ரெண்டு பேர், ஒருத்தர் சுயேட்சை, ஒருத்தர் தாவேக்க வேட்பாளர். அவங்க ரெண்டு பேருமே என்னுடைய வாழ்க்கையில் என்னை வழிநடத்தினவங்க, எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க, பல ஆண்டுகளாக எனக்கு சோறு போட்டவங்க அப்படின்னு சொல்லி நன்றி கடனுக்காக நான் அந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். ஆனாலும் நான் அதிமுக காரன் தான், நான் நேரடி அரசியலில் நான் இதை வரமாட்டேன் என்றாலும் இவங்களுக்காக இவங்க ஆதரவு நான் போகிறேன். அப்படின்னா அந்த வெளியூரில் நான் தாவக்க வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண என்னென்னா, அவருடைய சாமானியன் படத்தை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போயிருக்காங்க. பெரிய வெற்றி பெற்றிருக்கு அந்த படம். 100 நாள் கடந்து போகிறதுக்கு அவங்க ஒரு காரணங்கிறது அவருக்கு ஒரு நன்றி, அந்த நன்றி உணர்ச்சி. ஸோ இப்படி இருக்கார். ராமராஜனை பொறுத்தவரையில் கிராம பகுதியில் இன்றைக்கே அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் அதிமுக பயன்படுத்தவே இல்லை. அதாவது அவர் ஒன்று கேட்டிருக்காரு. இதை பல சந்தர்ப்பத்தில் சொன்னால் கூட இப்போ திருப்பி சொல்லணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே இவர்கிட்ட பேசியிருக்காங்க. நான் சொல்கிறது பிகினிங்கில் 2016க்கு அப்புறம், அந்த பிகினிங்கில் அடுத்தடுத்த தேர்தல் டைம்லேருந்து பேசியிருக்காங்க. அப்போ நான் பிரச்சாரத்துக்கு போகிறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை நீங்கள் தீர்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுருக்காரு. என்னென்னு கேட்டிருக்காங்க, ஒரு வீடு, அதாவது வீட்டு வசதி வாரியத்தில் எனக்கு ஒரு வீடு மட்டும் கொடுங்க. வீட்டுக்கு சும்மா கொடுக்க வேண்டாம், நீங்கள் யாரும் பணமும் கொடுக்க வேண்டாம், அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன்,
எனக்கு சொந்த வீடு இல்லைங்கிறது மனக்குறையாக இருக்குது. சொந்த வீடு எல்லாமே வந்து பட விநியோகம் அது இதுன்னு சொல்லி தியேட்டர் நடத்துனது எல்லாத்துலேயுமே லாஸ் ஆகி போய் அவர் முடங்கி போய் வந்துட்டார். அதனால தான் அவர் வந்து சீரியஸாக இதில் வெளியே வர முடியல. அப்படிப்பட்டவருக்கு சொந்த வீடு கேட்டு இப்படி கட்சியில் சொன்னால் அதில் எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த கொள்ளையடிச்ச அந்த அந்த புத்தியில் வந்து கொஞ்சம் ஒரு வீடை வந்து அவர் தான் பணம் கொடுக்குறேன்னு இருக்கார்ல, அந்த வீடு அலாட் பண்ணுறதுல அவருக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? அது பண்ணவே இல்லை. அப்புறம் எதுக்கு நான் அரசியல் இவங்களுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒதுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டாது கூட யாரும் இதை பற்றி கூப்பிடாதீங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி தவிர்த்துட்டார். கடந்த பாராளுமன்ற தேர்தல் உட்பட அத்தனை தேர்தலையுமே நான் ஒவ்வொரு வாட்டி அவர்கிட்ட கேட்பேன், என்ன நிலவரம்னு கேட்பேன். ஒவ்வொரு இடம் அவர் சொல்லுவார், இதுதான் நடந்துச்சு, என்ன பேசுனாங்க, இது பண்ணால் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நடிகை லதா. லதா வந்து பொன்னையிலேருந்து அந்த மந்திரிகள் எல்லாமே அந்த அம்மாவை வர வச்சு பேச வச்சு கார் கதவை திறந்து விட்டு அவங்கள வழி அனுப்பிச்சு இப்படி எல்லாம் வந்து கூத்து நடந்துச்சு. ஒரு டைமு கூத்து நடந்து அந்த அம்மா கட்சியில் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஜெயலலிதா மாதிரி இந்த அம்மா வந்து பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க போல் இருக்கு, பெருசாக உருவாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி பயம். அப்படி ஒரு காரணம் இவங்களே உருவாக்கிறாங்க. அப்படி ஒரு காரணத்தை உருவாக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, லதாட்ட நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கேன், இப்போ கூட தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்கன்னா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு இனிமேல் வந்து அரசியலுக்கு வந்து நான் பேர் எடுக்கிறதோ புகழ் எடுக்கிறதோ எனக்கு அவசியம் கிடையாது, நடித்து சம்பாதிச்ச அந்த விஷயங்களே போதும், தலைவர் கூட நான் நடித்த அந்த படங்களே எனக்கு வந்து இன்னும் புகழ் தேடி தருது, அந்த படங்களை பற்றி இன்றைக்கி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே வந்து நான் ஏன் போய் வந்து அரசியலில் நான் வந்து பெரிய வரணும்னு நான் நினைக்கணும், அதுக்கான அவசியமே கிடையாது, எனக்கு ஒரு பொறுப்புன்னு இருந்தால் எனக்கு ஒரு அதுக்காக நான் செயல்படுவேங்கிறது எனக்கு என்ன தூண்டுறதுக்கு நானே ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லதா சொல்லியிருக்காங்க. நடுவில் விட்டுட்டாங்க. வேலூரில் இடைத்தேர்தல், பாராளுமன்ற இடைத்தேர்தல் வருது, ஏசி சண்முகம் நிற்கிறார். அதுக்கு பிரச்சாரத்துக்காக கூப்பிடலான்னு ஏசி சண்முகத்தை போய் பக்கத்தில் போய் பேசிக்கிட்டு அங்கேருந்து ஃபோன் போடுறேன், அவங்க காஞ்சிபுரத்தில் கோயில் இருக்கேன், எனக்கு தலைமை சொல்லணுன்ட்டார். லதா என்ன சொன்னாங்கன்னா, பிரச்சாரத்துக்கு வரது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, தலைமை என்கிட்ட சொல்லணும், சொன்னால் தானே வருவேன்னு. தலைமையிட்ட நான் சொல்லட்டுமான்னு சொல்லி ஏசிஎஸ் கேட்குறாரு. நீங்கள் சொன்னி அதையும் கேட்கலன்னா எனக்கு இன்னும் அவமானம், அது வேண்டாம், அந்த டாப்பிக்கை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதான் அன்றைக்கி சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் சமீபத்தில் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி லதாவை வந்து தனபால் கூட்டு போயிருக்காரு, கட்சியில் பொருட்கள் தனபால் கூட்டு போயிருக்காரு. கூட்டு போய் இந்த மாதிரி எடப்பாடியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காரு. எடப்பாடி வந்து ஒரு பொக்கை கொடுத்து வரவேற்கிறார். அது என்னென்னா, சில சோசியல் மீடியாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இவங்க புக்கை கொடுத்து கட்சியில் சேர்ந்தாங்கிற மாதிரி கதை விட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டால் இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்போவும் கேட்டிருக்காங்க, பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டுருங்க, எனக்கு பொறுப்பு கொடுங்க, பொறுப்பு கொடுத்தா நான் வந்து தாராளமாக வரேன், எனக்கு ஒன்று தலைவர் கட்சிக்காக நான் பிரச்சாரம் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டுருக்கா. கூப்பிடவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் கூப்பிடல. அப்புறம் இதை எப்படி என்னன்னு சொல்கிறது? அது மாதிரி அணுகுமுறை விஜய்க்கு இனிமேல் வருங்காலத்தில் விஜய்க்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு சொல்கிறது காரணம். விஜய் வந்துடக்கூடாது, விஜய் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நல்ல வேளை அவர் உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, த்ரிஷாவை வந்து அவர் பிரச்சாரத்துக்கு கூப்பிடல, கூப்பிட்டுருந்தா வந்துக்குப்பாங்க, அது வேறு விஷயம், அது கூட ஒரு செய்தியில் வந்துருச்சு. அடுத்த தேர்தலை கூப்பிடுவாரான்னு தெரியாது, கட்சியில் பொறுப்பு கொடுத்து சேர்த்துக்கிட்டு அது வேறு விஷயம், அது தவறு கிடையாது. என்ன சினிமாக்காரர்கள் என்ன குறை சொல்கிறது? என்ன நீ கேவலம் ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு தொழிலும் பண்ணாமல் மக்களை கொள்ளையடிச்சு நீ கூத்தடிச்சுக்கிட்டு நீங்கள் சினிமா நடிகளை பற்றி குறை சொல்கிறது எப்படி, என்ன வகையில் நியாயம்? அது வந்து சினிமாக்காரங்களே வந்து கண்டனம் தெரிவிக்கணும், நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவிக்கணும். நீ எப்படி சினிமாக்காரங்களை வந்து நீ குறை சொல்லலாம் அப்படின்ட்டு. அது சினிமா கூத்தாடி, அது என்ன கூத்தாடிக்கிற வார்த்தை? அந்த பழனிவேல் தியாகராஜன் வந்து மதுரையில் சொல்லியிருக்காரு, சுந்தர்சி வந்திருக்குது, பிடிச்சி கிழிச்சிட்டாரு சுந்தர்சி. அண்ணாமலையும் புலிகளையும் கிழிச்சு போட்டார் பழனிவேல் தியாகராஜனை. நீ வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கமலஹாசன், உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பிரகாஷ்ராஜ், அவங்க யார்? அவங்க என்ன அது? அவங்க கூத்தாடி தானே, அவன் கூத்தாடி அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் சினிமா சோறு சாப்பிட்றவனே அதுக்கு உண்மையாக இல்லை, அதுதான் பெரிய விஷயம். சினிமா சோறு சாப்பிட்றவனே அதுக்கு உண்மையாக இல்லைங்கிறது தான் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது. அது அந்த விஷயத்தில் விஜய் கவனமாக இருக்கணும். இது அடுத்து அதிமுக உள்ளவங்களும் இனிமேல் சரியாக இருக்கணும், சரியாக இல்லைன்னா சரியாக இருக்க வைப்போம். எம்ஜிஆர் அரசியல் அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கு செக் இருக்குது, அவர் ஜெயித்தாலும் தோத்தாலும் செக் இருக்குது. நன்றி, வணக்கம்.